ஹாய் ஆல், வீக்கெண்ட் vlog பார்க்கலாங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே வந்துட்டு என்னோடய சமையலுக்கு லீவ் விட்டாச்சுங்க. ஸோ லன்ச்க்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். அங்கே நான் ஃபர்ஸ்ட் போனதுமே என்னோடய ஃபேவரட்டான ஒரு பரோட்டா தாங்க ஆர்டர் பண்ணேன். பரோட்டாவோட ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. அண்ட் அது கூடவே கபாப், போட்டி ஃப்ரை, க்ரீன் சிக்கன் ஃப்ரை, பிரியாணி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்ல தரமான ஒரு பிரியாணியாக இருந்துச்சுங்க. நல்லா வீட்டில் செஞ்ச பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு பில் பே பண்ணிட்டு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸோ ஹோட்டல்லேருந்து வெளியே வந்ததும் தம்பி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ரொம்ப கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் பெங்களூரில் பீச்சே கிடையாதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம லேக் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச ஸ்பாட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஹெசர்கட்டா லேக் தாங்க. ஸோ இது எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருந்துச்சு. ஸோ வழியெல்லாம் வியூ என்ஜாய் பண்ணிகிட்டே போனோங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலி லேக் கிட்ட ரீச் ஆயாச்சுங்க. ஸோ வண்டி பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோங்க. அண்ட் பார்க்கிங்க்கும் லேக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. கொஞ்சம் நடந்து தான் போகணும். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:30 இருக்குங்க. பட் செம்மையான ஒரு வெயிலுங்க. வெயில் வந்துட்டு தாங்க முடியல. அண்ட் தம்பி வந்துட்டு தூரத்துலேருந்தே தண்ணியை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டார். அண்டு கிட்ட போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு சுற்றி வேலி போட்டிருந்தாங்க. அண்ட் ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அங்கே உக்காந்து நம்ம வியூ என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அப்படியே ஒரு வாக் போனோங்க. நல்ல ஒரு பெரிய லேக்குங்க. ஆனால் நிறைய வேலி போட்டதுனால வீடியோ வந்துட்டு நிறைய எடுக்க முடியலங்க. அண்ட் இப்போது வாக் பண்ணிகிட்டு இருந்த வழியிலே அங்கே ஒரு கோயில் இருந்துச்சுங்க. நான்வெஜ் சாப்பிட்டதுனால கோயில் உள்ளே போக முடியல. ஆனால் வெளியே இருந்து சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. அண்ட் திரும்பி பார்த்தா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக மீன் பிடிச்சிட்டே இருந்தாங்க. அண்ட் மீன் பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அண்ட் ரொம்ப தூரம் வந்துட்டு வாக் பண்ணிட்டோங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு நாங்கள் திரும்பி வந்த வழியே ரிட்டன் போய் அங்கே ஒரு இடத்துல மட்டும் வேலி ஓப்பனில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அங்கே போயிட்டு ஸ்டெப்ஸ் கிட்டே உக்காந்துட்டு ஸோ அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு தம்பி வந்துட்டு தண்ணி ஜூஸ் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அவருக்காக நான் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வியூ வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உக்காந்து ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. அண்ட் சம்மர்ன்றதுனால கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு ஒரு 6:45 வரலும் இருந்துச்சுங்க. ஸோ ஒரு 6:45 மேலே தாங்க நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். ஒரு செம்மையான ஒரு வியூவாக இருந்துச்சுங்க. பெங்களூரில் இருக்கிறவங்க எப்பயாவது உங்களுக்கு தனிமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய வீக்கெண்ட் நான் இப்படி தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஆல்.